செங்கோட்டையன் அவரை கண்டிப்பா பேசியே ஆகணும். என்னன்னா நாளிதழ்கள்ல தொடர்ந்து செய்திகளா வருது. அந்த பரிதாபம் அவர் படுற அசிங்கம் உண்மையிலே துரோகி கூட வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. பார்க்க போன தலைவரை பார்க்க போறாரு, விஜய் அவர்களை கட்சியினுடைய தலைவரை பார்க்க போறாரு, என்ன அப்பாயின்மெண்ட் வாங்காம வர்றீங்கன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் போடுறாங்க. மாவட்ட செயலருக்கு போன் பண்ணா அவர் எடுக்காம புஷி ஆனந்த் போன் பண்ணீங்களாமான்னு சொல்ல மாதிரிலாம் வருது. இந்த தகவல் எல்லாம் நம்ம சேனல்லயே அவர் தாவேகாவில் இணைந்த பொழுது நம்மளே பேசணும். அவர் நீங்க பெரிய சூறாவளி எல்லாம் நீங்க சொன்னீங்க, சூறாவளியாக அப்படின்னு நான் சொன்னேன். நீ சூறாவளி பாத்தீங்களா, அது என்ன, அது புஷ்வானம்னு நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். நீங்க இதுல 2 பாயிண்ட் இருக்கு. அவருக்கான திறமைய அவருக்கான மதிப்பை குறைச்சு மதிப்பிடுறது அப்படின்றது ஒண்ணு. தாவேகால அவருக்கான மதிப்பு கொடுக்கப்படல. புதிதாக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த 2 பேத்துக்கு அடுத்துதான் வர்றாங்க அப்படிங்கறத ஒரு விஷயமா பாரு. இது 2 விஷயம் இருக்குல்ல சார். இல்லையா, நான் இவரு என்ன சொல்றாரு, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எம்ஜிஆர் காலத்துங்கிறாரு. அரசியல் இன்னைக்கு அங்க போய் நான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, பனையூர்ல நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம். ஒரு பனையூர்ல வாசல்ல நிப்பார் நான் சொன்னேன். அவர் இணைந்தன்றே நான் சொன்னேன், வாசல்ல நிப்பாரு அப்படின்னு சொன்ன. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு இது போட்டிருக்காங்க. இவர் தேர்தல் சுற்றுப்பயணம் போறதுல கில்லாடி அப்படி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு, அவர் கட்சியில சேர்ந்தப்ப என்ன உருட்டு விட்டுனாங்க தாவேகாரனுங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா கீழே, புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நான் அவருங்க கட்சி விட்டு போயிட்டாரு, நாங்க நீக்கிட்டோம், இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது இருக்கா, புரியுதுங்களா? ஆதவர்ஜுனாவுக்குலாம் என்ன தெரியும், அப்ப இவர் அங்க எந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கறதுதான்.